சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து 11 வயதில் 16 உலக சாதனைகளை படைத்த சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த கிருஷ்வா என்ற சிறுவன் வாழ்த்து பெற்றார். சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்தவர் கெஜபதி. இவரது 11 வயது மகன் கிருஷ்வா 555 ஓடுகளை வெறும் கையால் உடைத்தல், சிலம்பம் சுற்றுதல் என பல்வேறு நிகழ்வுகளில் ஈடுபட்டு 16 உலக சாதனைகளை படைத்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்நிலையில் தனது பெற்றோருடன் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து சிறுவன் கிருஷ்வா வாழ்த்து பெற்றதுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். மதுரையில் தீ விபத்தில் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தியுள்ளார். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கட்ராப்பாளையம் தெருவில் செயல்பட்டு வரும் தனியார் பெண்கள் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்தது போல தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக விடிய அரசு இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்றார். இதுபோன்ற சம்பவங்கள் இனியும் தொடராமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். உங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் ஏதோ இந்த விபத்துக்கு கொடுக்குற காசு மாதிரி கொடுக்காம, இந்த எப்படி கள்ளச்சாராயம் குடித்து இறந்தா 10 லட்சம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கும் இந்த தீக்காயம் பட்டவங்களுக்கும் மற்றும் பதட்டத்தில் இருக்கவங்களுக்கும் உடனடியாக உதவிகள் செய்ய வேண்டும். காயம்பட்டு நிறைய பேர் காயம்பட்டு இதாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் உதவி பண்ணணும். குறிப்பாக இறந்தவங்களுக்கு உறுதியாக அவங்களுக்கு ஒரு 10 லட்சமாச்சும் கொடுத்தா தான். எல்லாமே பாவப்பட்ட குடும்பம், ஏழ்மைப்பட்ட குடும்பம். எத்தனையோ இந்த அரசாங்கம் கார் ரேஸ் நடத்துது, மக்கள் வரி பணத்தில் என்னென்னமோ செய்கிறாங்க, ரோடு போடுறாங்க, எல்லாமே நினைவாலயம் கட்டுறாங்க, கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டடங்கள் கட்டுறாங்க. அதுக்கெல்லாம் ஒதுக்குற இந்த மாதிரி பாவப்பட்ட விபத்தில் இறந்தவங்களுக்கு அந்த நிலையை உணர்ந்து அதிகமான நிதியை கொடுக்கணும். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட இங்கே தான் இருக்கார், இந்த பக்கம் தான் இருக்கார். எனவே அவர் இந்த விபத்தை இங்கே பார்வையிடுற அமைச்சர்கள் இதை பார்த்துவிட்டு சென்று அவர் உண்மை நிலையை எடுத்து சொல்லி உடனடியாக நிதி அளிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே அவங்களுக்கு உதவி அரசாங்கம் செய்ய வேண்டும். இதில் இன்றைக்கு எங்கே தங்குறதுன்ற வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு மாநகராட்சி கமிஷனர் ஏதாவது இடம் ஒதுக்கீடு கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும், தொடர் படிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நீண்ட நாளாக சொல்லி வந்த கருத்தை ஏற்று மது ஒழிப்பு மாநாடு நடத்த இருக்கும் திருமாவளவனை வெகுவாக பாராட்டுகிறேன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பணப்பட்டியில் அதிமுக கொடியேற்று விழாவில் கலந்து கொண்ட அவர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அமைக்கப்பட்ட 13 கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகளை பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திமுக கூட்டணியிலே அவர் இருந்தாலும் கூட பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய நீண்ட நாளாக அவர் சொல்லி வந்த கருத்தை ஏற்று இன்றைக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டும் என்று சொல்வதை நான் நண்பர் திருமாவளவன் அவர்களை வெகுவாக பாராட்டுகிறேன். அதே நேரத்திலே திமுக ஆட்சியிலே இருக்கின்ற காலம் வரையிலே நிச்சயமாக மது விற்பனையை கூட்டிக் கொண்டே தான் போவார்கள். காரணம், மது உற்பத்தி தொழிற்சாலையை நடத்துபவர்கள் அத்துணை பேரும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள்.